ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தமிழ்நாடு வண்டி கர்நாடகாவுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டேட் பர்மிட் போட்டிருக்கணும். அதை நம்ம டெம்பரவரி பர்மிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பர்மிட்டை ஆன்லைனில் எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் செக் போஸ்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. செக் போஸ்ட்னு நீங்கள் டைப் பண்ணி முடித்தோடனே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டில் செக் போஸ்ட், அதாவது பேரி வேகன் சொல்லிட்டு செக் போஸ்ட்ன்ற மாதிரி வரும். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த அந்த ஏரோ மார்க்கில் காட்டியிருக்கிறத மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐக்கானை கிளிக் பண்ணால் 3 ரிசல்ட் வரும். அதில் பார்டர் டேக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேமெண்ட் இருக்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுவும் வேண்டாம். அந்த டேக்ஸ் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 2 பாக்ஸ் வரும். அதில் செலக்ட் விசிட்டிங் ஸ்டேட் நேம் இருக்குது. அதில் கர்நாடகான்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து சர்வீஸ் நேமுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் டேக்ஸ் கலெக்ஷன் அதர் ஸ்டேட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வண்டி நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கெட் த டீட்டெயில்ஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுலேயே உங்களோட வண்டி சேஸ் நம்பரு, உங்கள் நேமு, நீங்கள் பொல்யூஷனு, இன்சூரன்ஸு எதெல்லாம் கரண்ட்டில் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே அப்டேட் ஆகிரும். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே நம்ம ரெட் கலரில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். இதில் ஃப்ரம் த ஸ்டேட்டுன்னு இருக்குது. அதை தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குது. அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ, அதாவது வண்டி ரெஜிஸ்டர் பண்ண ஆர்டிஓ ஆஃபீஸ் எந்த இருக்கோ அந்த இது கொடுத்துக்கோங்க. அது வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமானது இந்த டெம்பரவரி பர்மிட் டைப்னு இருக்குல்ல, டெம்பரவரி பர்மிட்னு கொடுத்துக்கோங்க. அதுதான் முக்கியம், வேறு எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் பர்மிட் மந்த்லி எடுக்கிறீங்களா வீக்லி எடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கு தகுந்தாப்புல தான் அமௌண்ட்டும் மாறும். நான் வீக்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் கர்நாடகாவுக்கு போகும்போது பெங்களூர் போகிறேன் அப்படின்னா அத்திப்பள்ளி செக் போஸ்ட்டை தாண்டி தான் நான் போகணும். அதனால் பார்டர் அத்திப்பள்ளின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். எந்த டைமில் எனக்கு எந்த தேதியில் எனக்கு பர்மிட் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த டேட்டை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த கால்குலேட் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் கீழே இருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும். கால்குலேட் டேக்ஸ்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்னென்னா 111 ரூபா வருது. நீங்கள் கால்குலேட் டேக்ஸ் கொடுத்து அமௌண்ட் காட்டலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இதில் ஃபில் பண்ணாமல் இருப்பீங்கன்னு அர்த்தம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அது தெரியப்படுத்தும், இதை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் கால்குலேட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்துடும். வண்டி நம்பரு, வண்டி சேஸ் நம்பரு, அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே அது கொடுக்கும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் அந்த ஏரோ மார்க்கில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு வாங்க. அந்த பாக்ஸு எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸு. இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கேஷு, அப்புறம் நெஃப்ட்டு, நெட் பேங்கிங் எல்லாமே காட்டும். இதில் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நெட் பேங்கிங் கொடுத்துக்கோங்க. நெட் பேங்கிங் கொடுத்துட்டு கீழே எஸ்பிஐயா ஐசிஐசிஐ பேங்க்கா இது மாதிரி காட்டும். அதில் ஐசிஐசிஐ பேங்க்கு இல்லை எஸ்பிஐ இது மாதிரி கொடுத்துட்டு அந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஈஸி தான். ஐசிஐசிஐ பேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்மிட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இந்த கர்நாடகா பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த ஆன்லைன் பர்மிட் போட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக்கில் போனீங்கனாலோ அல்லது நெட்வொர்க் சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுனாலும் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே கட்டாயி அப்படியே நின்றோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பேமெண்ட் பெண்டிங் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வண்டி டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா திருப்பியும் அது நீங்கள் எங்கே விட்டீங்களோ அதே அங்கேயே போகும், அந்த பேமெண்ட் டீட்டெயிலுக்கே போகும். அப்படி பண்ணும்போது ஒரு 4 hours வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும். அது அவ்வளோ சீக்கிரம் அது கிளியர் ஆகாது. உங்கள் லக் இருந்தால் ஒரு 2 hours அது கிளியர் ஆகும். அப்படி இல்லைன்னா நைட் 12 o'clock மேலே தான் அது வந்து கிளியர் ஆகும். இந்த இஷ்யூ இருக்கும் போது நீங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வேறு எந்த ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் போட சொன்னாலும் அவங்களால போட முடியாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் அத்திப்பள்ளி ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே போயிட்டு நீங்கள் ஒரு பர்மிட்டு நீங்கள் போட்டுக்க வேண்டிதான். ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தோஸ்த் வண்டினா இப்போ வந்து 111 ரூபா காட்டுச்சா, நீங்கள் அங்கே டைரெக்டாக போடும் போது 400 ரூபா பக்கம் செலவாயிரும், 400 500 ரூபா பக்கம் செலவாயிரும். அதனால் நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா ஒரு 2 days முன்னாடியே நீங்கள் பர்மிட் எடுத்து வச்சு பாருங்கள். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு நைட்டு கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒசூர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் டைரெக்டாக தான் பர்மிட் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 2 days முன்னாடி நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 days முன்னாடியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்நாடகாவுக்கு மட்டும்தான். கேரளா மற்ற ஸ்டேட்டு வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்காது. கர்நாடகாவுக்கு மட்டும் இது மாதிரி இருக்கும். உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் திக்குது. அதனால் நீங்கள் அது எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.